வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம கருவேப்பிலை தொக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்துருக்கேன் பாருங்கள். ஒரு 20 பல் பூண்டு, 20 சின்ன வெங்காயம், கொஞ்சம் மிளகு இல்லை அதனால் மிளகு தூள் வச்சுக்கலாம், மிளகு கூட நீங்கள் வச்சுக்கலாம். சீரகம் ஒரு ஸ்பூனு, ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 ஸ்பூன் தனியா, ஒரு 5-6 காஞ்ச மிளகாய். ஒரு கடாயை அடுப்பில் போட்டுக்கிறோம். 2 கப்பு போட்டுக்கிட்டு அதில் கொஞ்சமாக நல்லா கழுவிட்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு அதில் நம்ம அந்த கருவேப்பிலையை நல்லா ஈரம் போகிற அளவு வதக்கி எடுத்துக்கிறோம். இது நம்ம தொக்கு மாதிரி செய்கிறதுனால அரைச்சி தான் போடுறோம், பொடி கிடையாது. அதனால் அதுக்குள்ளே நம்ம ஒரு 10 பல் பூண்டையும் சேர்த்து தனியாக அதோட நம்ம அதுக்கப்புறம் வதக்கி கடாயிலே கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா மணமணப்பெல்லாம் காயலாம் ஓரளவு எடுத்துக்கணும். கொஞ்சம் நல்லா சூடு வர்ற அளவுக்கு வதக்கிட்டு அதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறோம். தனியாக மிளகு சீரகம் பாருங்கள், அந்த பூண்டையும் அந்த மிளகு கருவேப்பிலையும் அது எல்லாம் வதக்கிட்டு எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் அதுலேயே இன்னும் ஒரு ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுக்கணும் இல்லையா, பவுடர் பண்ணிட்டு ஒரு 5-6 மிளகாய், கருவேப்பிலை அதுக்கப்புறம் ஒரு கடாயை அடுப்பில் போட்டு அதில் நம்ம கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறோம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு அதில் நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, எண்ணெய் காய்னா 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் ஜீரகம், இதெல்லாம் ரொம்ப எண்ணெய் போட்டுட்டு அதை நம்ம தாளிச்சுக்கிறோம். நம்ம ஜாரில் வச்சுருக்கோம்னா அதோட கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் நல்லா வதத்த பொருள் எல்லாம் கருவேப்பிலையோட கொஞ்சம் ஒரு 10 பல் வறுத்து வச்சுருக்கோம். அப்புறம் தனியா, மிளகாய், தண்ணி ஊற்றி அரைச்சி சீரகம் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் வதக்கிட்டு அரைச்சி தண்ணி விட்டு அரைச்சி குழம்பு இந்த தாளிச்சுக்கிட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஜாரை கழுவி தண்ணியோட சேர்த்து ஒரு 20 கருவேப்பிலை வேணும்னா நம்ம அதே எண்ணெயிலே தண்ணியை சேர்த்து அது தேவையான அளவு ஓரளவு அப்புறம் லெமன் சைஸ் புளியை ஊற வாயில் அந்த புளி தண்ணியை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நல்லா அதையும் சேர்த்து அதில் போட்டுட்டு ரொம்ப வதங்கட்டும். அதோட அரைச்சிக்கணும்ல கருவேப்பிலை விட்டு புளி தண்ணி ஊற்றி அதை நல்லா கலந்து வதங்கிட்டு பாருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா சுண்டி வந்தோம்னா போதும், ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா வதங்கட்டும். இது கருவேப்பிலை தோசைக்கு, சப்பாத்திக்கு நல்லது. எதுக்கு வேணாலும் சாப்பிடலாம். சாதத்தில் போட்டு சாப்பிடலாம். சாதத்தில் கொஞ்சம் வேர்க்கடலையாக போட்டு சாதத்தில் கிளறி கொஞ்சம்